செய்து பேசாதீங்க. அன்னைக்கு ரூத் அப்படி சொன்னா, இன்னைக்கு நாம எப்படி தெரியுமா சொல்லுவோம்? ஏய், இதை குறித்து பேசக்கூடாது, இதை குறித்து பேசக்கூடாது அத்தை. எங்க வீட்டுல 3 மாசம் இருந்துட்டீங்களா அத்தை? மூத்த மகன் வீட்டுக்கு 2 மாசம் போங்க அத்தை, இங்க இருக்க கூடாது அத்தை என்று சொல்லுகிற நிலை நமக்கு வந்து விட்டது. அந்த நிலை எப்படி இருந்தது, இந்த நிலை எப்படி இருக்கிறது? அருமையான தேவனுடைய ஜனங்களே, தன் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் ஆயுசு காலம் நீடித்திருப்பதற்கு, நீ பூமியிலே செம்மையாய் சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி வேதாகமம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது ஐயா. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படியா? பெரியவர்களை பார்த்தாலே எரிச்சலா, அத்தை அங்க உட்காருங்க அத்தை, இங்க உட்காருங்க அத்தை, பேசாதீங்க, வாய மூடுங்க, சும்மா இருங்க. ஐயோ, அத்தை படுத பாடு இன்னைக்கு நான்லாம் பார்க்கிறேன். நாங்க 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். பாதிக்கப்பட்ட ஒரு நலச்சங்கத்துல யார் இருக்கா, கணவனா மனைவியான்னு பார்த்தா கடைசியில நான் இருந்த குரூப் தான் ஜெயிச்சிச்சு. ஆண்கள் தான் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கத்துல முதல்ல இருக்கும். ஏன்னா ஆண்கள் நாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் அம்மா. இங்க பார்த்தா அம்மா அங்க கூணி குறுகி ஐயான்னு இருக்கு. பெத்தெடுத்து வளர்த்து பாடுபட்டு வளர்த்த தாயை பார்க்கிறோம். இந்த பக்கத்துல மனைவி அப்படி முறைச்சு ஒரு பார்க்க, அப்படி கீழே கூடி, அப்படி கீழே கூடி மேல பார்க்கிற, மேல கூடி கீழே பார்க்கிற, ஓரக்கன் பார்வையில இவன் அப்படி ஒடுங்கி அடங்கி போயிருந்தான். என்ன செய்யவே தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி, கர்த்தருடைய ஆவியார் நமக்குள்ள வந்தாதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, அன்றைக்கு ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். அத்தை பார்த்து எழுதுறீங்களா? உம்மோடு கூட நானும் வருவேன், உங்க சொந்தம் தான் எனது சொந்தம், உங்க சொந்தம் தான் எனது சொந்தம், உமது தெய்வம் தான் எனது தெய்வம், உமது தெய்வம் தான் எனது தெய்வம். இதை குறித்து பேச வேண்டாம் அத்தை, இதை குறித்து பேச வேண்டாம், இதை குறித்து பேச வேண்டாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆம்லேட் ஒன் சைடு. அதாவது ஒன் சைடுனா நாங்க கடையில போய் சொல்லுவோம், கலக்கி போடுங்க அப்படிமாங்க. கலக்கி போட்டாதான் கலக்கி தான். அது ஒரு கலக்கின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஆம்லேட்ல ஒன்று, அப்புறம் குழி பணியாரம் இருக்கு, முட்டை பணியாரம், குழி பணியாரம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயில் இருக்கு. ஆஃப் ஆயில்னா ஒன் சைடு வேக்காடு, அரை வேக்காடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல அரை வேக்காடா தான் இருக்கு. அரை வேக்காடு திருப்பி போடப்படாத அப்பம் பரலோகத்துக்கு போகாது. அதாவது எப்ராஹிம் திருப்பி போடப்படாத அப்பம், ஒன் சைடு வேக்காடு சரி கிடையாது. இப்போ எனக்கு என் மனைவிக்கு அவருடைய அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா கையும் ஓடாது, காலும் ஓடாது. அத்தா அத்தா 1 கிலோ மீன் வாங்கிட்டா தான் சீலா மீனா வாங்கிட்டு வாங்க, மட்டன் எடுத்துருவாங்க, சிக்கன் எடுத்துருவாங்க தான். ஆனா என்னுடைய அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா எனக்கு காலெல்லாம் வலிக்கு. எத்தனை திரும்ப நான் என்னெல்லாம் செய்ய, என்ன தியாகம் செய்யுங்க போங்க. இதுதான் ஒன் சைடு வேக்காடு. ஆனால் அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன் சைடு வேக்காட இருக்கவே கூடாது. என் தாய் தகப்பனை எப்படி நேசிக்கிறனோ அப்படியே என் மனைவியுடைய தாய் தகப்பனை நேசிக்க வேண்டும். என் மனைவியும் அவருடைய பெற்றோரை எப்படி நேசிக்கிறார்களோ அப்படியே என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய நேசிக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல, நீங்க எல்லாம் நிறைய பெரியவங்களா இருக்கிறீங்க. எங்களுடைய டீம் இங்க கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. பாருங்க, என் மனைவி என்னை நேசிக்க வேண்டும் என்றால், அல்லது நான் என் மனைவியை நேசிக்க வேண்டும் என்றால், பாருங்க, எங்க அம்மா என் கூட பிறந்த சந்தோஷமா இருந்தா நான் என் மனைவிட்ட ரொம்ப பாசமா இருப்பேன். என் மனைவிக்கு என்னைய பிடிக்கும். நிறைய இடத்துல என்ன தெரியுமா பிரச்சனை ஆகுது? புருஷனை பெற்ற புருஷன் நல்லா இருக்கணும், புருஷனை பெற்ற தாயின் தகப்பனும் பொசுக்குன்னு போட்டுன்னு போயிடணும், இருக்கவே கூடாது. இது எப்படியா நியாயம்? நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் அதுதான் நினைக்கும். இந்த நினைப்பே நமக்கு வர மாட்டேங்குது. இதை குறித்து பேசாதீங்க, வாயை மூடுங்க. உங்களுக்கு வயசாயிட்டு கிழவி, உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு பாருங்க, அந்த கிழவி தான், அந்த கிழவன் தான் நம்மளை பெத்தெடுத்து, நம்மளை குளிப்பாட்டி, நம்ம கைய கால கழுவி விட்டு, நமக்காக அழுது கண்ணீர் வடிச்சு, நமக்காக கஷ்டப்பட்டு நம்மை வளர்த்த வாழ வைத்த தேவன் கொடுத்த அன்பு பெற்றோரை இன்னைக்கு நாம் ரொம்ப மட்டம் தட்டி இகழ்வாக பேசுகிறோம். இது ஒரு நாளும் சரியல்ல. தேவன் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார் ஐயா. ஆனால் அன்றைக்கு நகோமியை ரூத் எவ்வளவுக்காக அன்போடு உபசரித்தான். அத்தை மாமா இறந்து போயிட்டார், அத்தை உங்க பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க, நீங்க தனிமரமா இப்படி நிக்கிறத எப்படி பாப்ப? இல்ல, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் உங்க கூட தான் வருவேன், உங்களை நான் விட மாட்டேன், உங்க கூடயே இருப்பேன். நான் செத்தாலும் உங்க கூட சேர்த்துதான் சாமி. இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லுமா, சீக்கிரம் செத்து தொலை, சீக்கிரம் செத்து தொலை.
ரொம்ப டென்ஷனா இருக்கு. எதுக்கு உயிரை வாங்கிட்டு இருக்க? இன்னைக்கு இப்படிலாம் பேசுறோம், இது சரி கிடையாது. இன்னொன்னு கேளுங்க, சில வீட்டுல இன்னொரு ஒன் சைடு வேக்காடு இருக்கு. இன்னொரு ஒன் சைடு வேக்காடு. எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சி மாதிரி பெற்ற பிள்ளைன்னா தங்கமா தெரியும். நான் பெற்ற பிள்ளைகள் வெறும் ஈயப்ப தட்டு மாதிரி, ஒரு மண்ணு பானை மாதிரி, ஓட்ட உடஞ்ச பானை மாதிரி இருக்கு. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை இந்த ரகசியம். நான் உலகம் முழுசும் சுத்தி பார்க்கேன். அது பெண் பிள்ளைகள் பெற்ற பிள்ளைனா தான் பிள்ளைகளாம், ஆம்பளை பிள்ளைகள் பெற்றனா தெருவிலிருந்து தத்தெடுத்து வந்த பிள்ளைகள் நினைக்காங்க. இதுவும் ஒன் சைடு வேக்காடு தான், அதுவும் ஒன் சைடு வேக்காடு தான், இதுவும் ஒன் சைடு வேக்காடு தான். ரெண்டு ஒன் சைடு வேக்காடு நல்லது கிடையாது. ரெண்டுமே சரியாக வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இப்படியாக சைடு கேப்ல நாம வந்து எல்லாம் அணுகுண்டு வைக்கணும் பாத்தீங்களா? இப்படியாக அன்றைக்கு அந்த ரூத் அத்தை